ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, சென்னை ரெடில்ஸ் பக்கத்தில் இருக்கிற பாடியநல்லூர் சக்திவேல் முருகர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். உள்ளே வரும்போதே பார்த்திங்கன்னா, ஒரு கம்பீர உருவமான ஒரு வேல் ஒன்று நின்றுட்டுருக்கு. பக்கத்துலேயே கடம்பன், இடும்பன் அப்படின்ற 2 தனித்தனி சன்னதி இருக்குது. இந்த கோயில் பார்த்திங்கன்னா ஒரு 55 வருஷம் முன்னாடி கட்டப்பட்டது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இந்த கோயிலுக்கு வர்றதுனால பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும் அப்படின்னும், நினச்சது நடக்குது அப்படின்னும் நிறைய பேர் வராங்க. நம்மளும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை தான் வந்திருக்கோம். இன்றைக்கி நிறைய கூட்டம் வந்துட்டே இருக்காங்க. இந்த கோயில் பார்த்திங்கன்னா பாடியநல்லூர் பஸ் டிப்போலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்குது. இங்கே ரொம்பவே அமைதியான இடத்துல முருகர் சிரிச்சுக்கிட்டே காட்சி தராரு. இந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே கருப்பண்ண சுவாமி கோயில் இருக்குது, அங்காள பரமேஸ்வரி கோயில் இருக்குது. தொடர்ந்து 3 கோயிலையும் நம்ம பார்த்தா மாதிரி இருக்கும். கோயில் உள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா 6 படை முருகருடைய ஃபோட்டோஸ் எல்லாமே மாட்டி வச்சுருக்காங்க. எல்லா முருகரையும் ஒரே நேரத்தில் பார்த்தா மாதிரி இருந்துச்சு. நமக்காக இந்த கோயிலினுடைய சிறப்பை பற்றி சொல்கிறதுக்காக செல்வி முருகன் அவர்கள் வந்திருக்காங்க. கேட்கலாம் வாங்க. செல்வி முருகன் பையன் செல்வி முருகன். கோயில் எத்தனை வருஷமாக இந்த சக்திவேல் முருகன் ஆலயம் ஆரம்பித்து 55 வருடங்கள் ஆகின்றன. இது வந்து பெரியண்ணன்ற ஒரு தனிப்பட்ட கோயில். அவரோட பையன் டாக்டர் பண்ண கணேசன் அவரது முயற்சியில் இப்போ அடுத்த தலைமுறையை எடுத்து செஞ்சிட்ருக்காங்க. இது வந்து அவங்களோட சொந்த கோயில். அது வளர்ச்சின்னா வளர்ச்சி, நல்ல ஒரு வளர்ச்சி. சக்திவேல் முருகனோட சக்தி அவ்வளோ ஒரு சக்தி. ஆலய ஸ்தாபகர் வந்து எல்லா விசேஷங்களும் நல்ல முயற்சியோட பொதுமக்கள் சார்பாக நடைபெறுது. ஒரு விஷயங்களும் இங்கே ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். இங்கே வந்து சஷ்டி விரதம் இருக்கிறவங்க ஒரு வாரமும் அந்த கோவிலில் அவ்வளோ ஒரு கூட்டம் வரும். வாரம் செவ்வாய்க்கிழமையும் அவ்வளோ கூட்டம் வந்து சாமி கும்பிட்டு போகிறாங்க. வேணுனதும் நிறைவேறுது. இப்போ இருக்க கூட்டம் அதிகமாக வருது. மக்கள் என்ன வர கிடைக்கிறதால வருது கூட்டம். தைப்பூசம் அப்போ 10 நாள் இங்கே காப்பு கட்டி திருவிழா நடத்துகிறாங்க. தைப்பூசம் அன்றைக்கி சக்திவேல் முருகனுக்கு திருவிழா நடக்கும். சஷ்டி விரதம் ஒரு வாரம் நடக்கும். மற்றபடி கிருத்திகை உபயம் மாதந்தோறும் மக்கள் வந்து அப்போலேருந்து முயற்சியாளர் உபய முயற்சியாளர் முக்கிய மண்ணிலும் ஸ்தாபகர் முயற்சிகளும் நடைபெறுது. இங்கே எல்லா விசேஷமும் நடக்கும். இங்கே விஷ்ணு துர்க்கை அம்மன் இருக்காங்க. ராகுகால பூஜையும் நவராத்திரியும் ஆடி மாதம் அன்று 5 வெள்ளிக்கிழமை கூழ்வார்த்தலும் நடைபெறும். இந்த விசேஷமான நிகழ்ச்சி எல்லா நிகழ்ச்சியுமே விநாயகருக்கு சங்கடகர சதுர்த்தி பூஜை மாதந்தோறும் மற்றும் நடைபெறுது. இது எல்லாமே ஆலய ஸ்தாபகர் ஒத்துழைப்போடும் பொதுமக்கள் சார்பாகவும் நடைபெறுது. பொதுமக்கள் வேண்டுனதை கொடுத்து அவங்க வேண்டுதலாக நிறைவேற்றுறாங்க. அவரோட அருள் என்னன்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா இது கண்கூட பார்த்து நாங்கள்லாம் ஒரு பிரமிப்பில் பார்த்துருக்கோம். அந்த காட்சி எல்லாம் வந்து பார்த்தா தான் கிடைக்கும். வைகாசி விசாரணை அப்போ வந்து 108 சங்க அபிஷேகங்கள், அதுக்கு அவ்வளோ கூட்டம் வரும். அவ்வளோ திரளான கூட்டங்கள் இருப்பாங்க. அப்போ அபிஷேகம் பண்ண ஒரு 25 அபிஷேகம் நடைபெற்று அதுக்கப்புறம் தான் 108 சங்க அபிஷேகம் நடைபெறும். அதுமாதிரி ஆடி செவ்வாய் முதல் செவ்வாய் அப்போ லட்சார்ச்சனை, காலையில் 5 கால பூஜை, சாயந்தரம் 5 கால பூஜை. அதுக்கு திரளான மக்கள் கலந்து கொண்டு செய்வாங்க பூஜை. சரி. எல்லா விசேஷமும் இந்த ஆலயத்தில் உண்டு. முருகனுக்குரிய சக்திவேல் முருகன் ஆலயத்தில் எல்லா விசேஷமும், இந்த முருகனுக்குரிய விசேஷங்கள் எல்லாமே நடைபெறும். சஷ்டி தோறும் அபிஷேகம், வெள்ளி கவசத்தால் சக்திவேல் முருகன் வந்து அருள்பாலிக்கலாம். சரிங்கம்மா, அதுதான் இங்கோட சிறப்பே. ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப அருமையாக பேசுனீங்க. கண்டிப்பாக. அதுக்கப்புறம் பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகள் அருளிய குமாரஸ்தவம் படிச்சுட்டு உள்ளே வந்துகிட்டே இருக்கும் பொழுது உற்சவருக்கு சிறப்பு அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கு தீபாராதனையும் பார்த்துட்டு அப்படியே வந்துட்டுருக்கும்போது இங்கே போர்டில் பார்த்தீங்கன்னா விளக்கேற்றுறதுனால என்னென்ன பலன், என்னென்ன விளக்கேற்றணும், அதுக்கு என்னென்ன பலன், ஒவ்வொரு அபிஷேகத்துக்கு என்னென்ன பலன் அப்படின்றதெல்லாம் எழுதி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் படிச்சுட்டு துர்க்கைக்கு விளக்கு போட்டுட்டு நம்ம கிளம்பிட்டோம். இந்த நேரத்தில் செல்வி முருகன் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பாடியநல்லூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சக்திவேல் முருகர் ஆலயத்துக்கு வந்துட்டு போங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் நல்லது நடக்கும். இந்த மாதிரி கோயில் பற்றின வீடியோஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த கோயிலில் சந்திக்கலாம்.